அனுஷ்கா நீண்ட நாட்களுக்கு கழித்து மீண்டும் சோலோ ஹீரோயினாக இயக்குனர் கிறிஸ் இயக்கத்தில் நடித்து இன்று வெளியாகியுள்ள படம் தான் காட்டி. இந்த படம் அனுஷ்காவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்ததா என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அனுஷ்கா மற்றும் விக்ரம் பிரபு காட்டி என்ற தொழில் செய்து வராங்க. அதாவது அவர்கள் வாழும் காடுகளில் போதைப் பொருள் இலைகள் வளர்க்குறது, இதுதான் காட்டி. இதை மூட்டை மூட்டையாக தூக்கி பெரிய வியாபாரிகளிடம் கொடுத்து இல்லீகல் வேலை பார்க்குறது தான் இவங்களோட வேலை. ஆனால் ஒரு கட்டத்தில் விக்ரம் பிரபு அப்பா இந்த வேலை செய்யலை இறந்து விடுறாரு. அதனாலேயே இனி காட்டி வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க. அதே நேரத்தில் ஊருக்குள்ளே ஒரு கும்பல் இந்த வேலையை வேலை பண்ணுற சாக்கிலே ஒரு போதைப் பொருளை கடத்துகின்றது. இது யார் இந்த போதைப் பொருளை கடத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் தெரியுது. அனுஷ்காவும் விக்ரம் பிரபு தான் இந்த போதைப் பொருளை கடத்துகிறாங்க. இதனாலேயே இவர்கள் கொல்ல பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே கொல்ல வராங்க. அந்த டயத்தில் அனுஷ்கா விக்ரம் பிரபு ரெண்டு பேரும் பேசி முடித்து உங்களுக்கும் பார்ட்னர் சேர்க்குறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த டயத்தில் அனுஷ்காவுக்கும் விக்ரம் பிரபுவுக்கும் திருமணம் நடக்க போகுது. அப்போ என்ன பார்த்து ஊர் ஆளுங்க பெரிய எல்லாமே ஒரு கும்பலோட அனுஷ்கா ட்ரெஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே உடையெல்லாம் கலத்தி போட்டுட்டு விக்ரம் பிரபு கொண்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கடுத்து அனுஷ்கா இவர்களை பழிவாங்க அனுஷ்கா ஆடும் ஆட்டம் தான் இந்த படத்தோட மீதி கதை. அனுஷ்கா ஒரு காலத்தில் அருந்ததி, ருத்ரமாவதேதி என ஹீரோவுக்கு நிகராக மாஸ் காட்டி நடித்து வந்தாங்க. ஆனால் இப்போ இஞ்சி இடி பழகி படத்தில் உடல்நிலை கூடியதுனால சினிமாவில் சில காலம் ஒதுங்கியிருந்தாங்க அனுஷ்கா. அடுத்து பாகமதி, மிஸ்டர் மிஸ் போலிசெட்டி என கம்பேக் கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் விக்ரம் பிரபுவுடன் ஆரம்பத்தில் காதல் கலாட்டா என கலகலப்பாக தோன்றும் இந்த படத்தில் அடுத்து அனுஷ்கா விக்ரம் பிரபு இறந்தா பிறகு அவங்க ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தோட மெயினான ஒரு சூப்பரான ஒரு இது சொல்லலாம். இந்த படத்தில் விக்ரம் பிரபு தன் பங்கிற்கு சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஆனால் படத்தில் மூல காரணமே போதைப் பொருள் தான். அதை கடத்தின வேலையில் அனுஷ்கா விக்ரம் பிரபு பண்ணுறது இந்த தொழில் தவறாக தெரிஞ்சால் கூட இந்த படத்தில் இவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. எமோஷனல் காட்சி எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை இந்த படத்தில். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு முன்னாடியே நம்ம யூகிக்க முடிய ஒரு தன்மையை இந்த படத்தை எடுத்துருக்காங்க. படம் முழுவதுமே போதைப் பொருளை பற்றி பேசி தான் எடுத்துருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட மெயினான கதையை. ஜெகபதி பாபு நல்லவரா கெட்டவரா என்பது நமக்கு தெரியாமையே அவர் அந்தளவுக்கு நடிப்பில் ஸ்கோர் செஞ்சுருக்கிறாரு. நாயுடு பிரதர்ஸ் வரும் ரெண்டு வில்லன்கள் இருவருமே பயங்கர மாசாக வில்லத்தனமாக நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் விஷயம், ஒளிப்பதிவு, மலைப்பிரதேசம் காட்டியவை தான் எல்லாமே அருமையாக இருக்குது. இசையும் சொல்லப்போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மாசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸும் சொல்லப்போனால் அனுஷ்கா ஒன் ஷோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒன் உமன் ஷோ அனுஷ்கா மட்டும்தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். டெக்னிக்கல் விஷயம் கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் பல்ப்புன்னு சொல்லணும்னா பார்த்து போன கதையை திருப்பி எடுத்தது தான் அந்த படத்தோட மெயினான மைனஸ்ன்னு சொல்ல போனால் மொத்தத்தில் காட்டி அனுஷ்காவுக்கு மாஸ் ஏற்றி விதத்தில் திரைக்கதை புதுமைப்படுத்தி ஒரு கம்பேக் என்றது சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 2.5 தாங்க கொடுக்கலாம். அந்தளவுக்கு தான் அந்த படத்தோட ஒருத்த. இந்த படம் போதைப் பொருளை இவங்க கடத்து மூலமாக அதுவும் ஹீரோயின் கடத்துனாங்கனாலே அது சொல்லவே தேவையில்லை. அந்த படம் எல்லா இடத்துலையும் வில்லங்க தான் கடத்துவாங்க. இப்போ இவங்களே கடத்தி அதுக்கடுத்து பெரிய பெரிய பிரச்சனை சமாளிக்கிறது, அனுஷ்கா எந்த அளவுக்கு ருத்ரதாண்டம் ஆடுது அப்படிங்கிறது அந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அனுஷ்கா வச்சு தான் எடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளே உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.